கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரிசுத்தப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். மிக முக்கியமாக ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிப்பீர்களானால் உங்களுக்கு எந்த பதட்டமும் தேவை கிடையாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஏமாற்றம் கிடையாது, டிசப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது. ஆமென். நீங்க விசுவாசிக்கிறவன் பதறான். உங்க விசுவாசம் இப்பொழுது யார் பேரில் இருக்கிறது? உங்கள் விசுவாசம் எந்த அஸ்திபாரத்தின் மேல் போடப்பட்டு இருக்கிறது என்பதை தான் நான் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லலாம், நான் கர்த்தருடைய நல்ல விசுவாசி, நான் தவறாமல் ஆலயத்துக்கு போகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், மற்றவருடைய பார்வைக்கு நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் தெரிகிறேன், நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்று எல்லா இடத்திலையும் பேர் பெறுகிறேன். ஆனால் என்னுடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம் எதுவாக இருக்கிறது என்பதை நீங்கள் இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் ஆராய்ந்து பார்க்க தேவன் உங்களை அழைக்கிறவராய் இருக்கிறார். உண்மையாகவே உங்கள் அஸ்திபாரம் கிறிஸ்து இயேசுவின் பேரில் இருக்குமானால் நீங்கள் பதற்றத்தை காண மாட்டீர்கள். பதற்றப்பட வாய்ப்பே இல்லை, நீங்க ஏமாற்றப்பட வாய்ப்பே இல்லை. ஆனா உங்க விசுவாசம் இன்னும் கிறிஸ்துவ மேல் கட்டப்படாமல் இருக்கிறது, உறுதியாக கட்டப்படாமல் இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார், உங்கள் விசுவாசம் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட. ஆமென். நல்ல ஒரு அஸ்திபாரத்தோடு கட்டப்பட்ட வீடுதான் என்ன பிரச்சனை வந்தாலும் நிலைச்சிருக்கும். இப்ப உங்க அஸ்திபாரத்தை நீங்க செக் பண்ண போறீங்க. உங்க அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன் எது மேல நின்றுருக்கீங்க, எதுல உங்க இருதயம் உறுதியா இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். உங்க இருதயம் எதுல உறுதியா இருக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உறுதியற்ற தன்மை நிறைய இருக்கிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க இருதயம் உறுதியாக ஆண்டவராகிய இயேசுவின் பேரில் இருக்கிறது? அப்படின்னா நீங்க பதற தேவையில்லை. உங்களுக்குள்ள பதட்டம் இல்லாமல் இருக்கும். உங்களுக்குள் பதற்றம் இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது, பயங்கள் இருக்கிறது என்றால் உங்கள் விசுவாசம் இன்னும் இயேசுவின் அஸ்திபாரத்தின் மேல் உறுதியாக கடவப்படவில்லை. அல்லேலூயா. சரி, இதை எப்படி நீங்கள் உறுதிப்படுத்த முடியும்? இயேசுதான் விசுவாசிக்கணும், அப்பதான் நமக்கு ஜீவன் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். யோவான் 3:16 சொல்லுகிறது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். யோவான் 3:16, தேவன் குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், ஆண்டவரை விசுவாசிக்கும் போதுதான் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். ஆண்டவரை விசுவாசிக்கும் போதுதான் உங்களுக்கு லைஃப் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மை அழைக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டப்படும்படி. ஆமென். சோ நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு சில மனுஷர்களை நம்ம நம்பிட்டு இருக்கோம், நம்ம படிப்பை நம்பிட்டு இருப்போம், நம்ம பணத்தை நம்பிட்டு இருப்போம், நம்முடைய குடும்பத்தோட அந்த ஸ்டேட்டஸ் நம்பிட்டு இருப்போம். அல்லேலூயா. எதுவோ நம்முடைய நம்பிக்கையா இருந்து கொண்டிருக்கும். கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைப்பது அந்த நம்பிக்கையெல்லாம் தகர்த்து விட்டு கர்த்தர் பேரில் முழுமையான விசுவாசமா இருப்பதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த அஸ்திபாரம், ஒரு அஸ்திபாரத்தை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த அஸ்திபாரம் இயேசு என்று சொல்லுகிறேன். அந்த அஸ்திபாரம் எப்படிப்பட்டது என்பதை முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அஸ்திபாரம் எப்படிப்பட்டது என்று இந்த வசனம் சொல்லுகிறது என்றால், பரீட்சிக்கப்பட்டதும் அப்படின்னா டெஸ்டட். நீங்கள் எங்கேயாவது போய் கடையில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, ஏதாவது ஒரு
ஒரு கட்டடம் கட்டுறதுக்குன்னா இது ஆல்ரெடி பரிசோதிக்கப்பட்டது. அல்லேலூயா. இது இவ்வளவு வெயிட்டை தாங்கக்கூடியது என்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. டெஸ்டட் பீஸ்ங்க. அதை டெஸ்ட் பண்ணியாச்சாலும் நீங்க தைரியமா வாங்கலாம். இது டெஸ்ட் பண்ணியாச்சாலும் இந்த இன்ஜெக்ஷன் நீங்க தைரியமா போடலாம். அல்லேலூயா. எல்லாமே முன்பே பரிசோதிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்தும் என்ன சொல்லப்படும்? இந்த அஸ்திவாரம் இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? ஏற்கனவே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னென்ன சோதனை இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க? எத்தனையோ சோதனை. அத்தனை சோதனைகளையும் என்ன மாதிரி சோதனை நம்ம உலகத்துல இருக்கு? உலகம், மாம்சம், பிசாசின் சோதனைகள். இது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11வது வசனத்துல இந்த சோதனைகளை இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்து விட்டார். ஆமென். எனக்கு ஒரு சோதனைங்க, இப்படி ஒரு சோதனைங்க அப்படி நீங்க சொல்ற எல்லா சோதனையுமே அது மனுஷனால வந்திருந்தாலும் சரி, அது உலகத்தால வந்திருந்தாலும் சரி, அது பிசாசு கொண்டு வந்தாலும் சரி, அத்தனை சோதனையும் ஒருத்தர் ஜெயம் எடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. மத்தேயு 4:1 முதல் 11 வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும், படிக்கலாம். அவர் மறுபடியும் கடலோரத்திலே போக போதகம் பண்ண மத்தேயு 4ஆம் அதிகாரம்.